வணக்கம். சிமுலேஷன் பற்றிய என்னுடைய இரண்டாவது காணொளி இது. சிமுலேஷன் என்பது சுருக்கமாக சொல்லப்போனால், நாம் பார்க்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா, கணித சமன்பாடுகளாக மாற்றி காட்சிகளாக கொடுக்க முடிந்தால் அதற்கு பெயர் தான் சிமுலேஷன். அறிவியல் படி, விஞ்ஞானப்படி. அதாவது நம்ம கம்ப்யூட்டர் ஃபார்முலாவில் பைனரி கோடை யூஸ் பண்ணி எப்படி லைட் ஒரு ஸ்க்ரீனில் படுது அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணும்பொழுது கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் அது சிமுலேஷனாக மாறுகிறது. ஓகே, அந்த சிமுலேஷனுங்கிறது எப்படின்னா, கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா, இப்போ பெரிய பூமி அப்படிலாம் ஒர்க் பண்ணாது. நீங்கள் எந்த இடத்த பார்க்குறீங்களோ அந்த இடத்த மட்டும்தான் ஜென்ரேட் பண்ணும். தட் இஸ் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். அதுபோல் நாம் எந்த காட்சியை நாம் பார்க்கிறோமோ அதை மட்டும்தான் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம பிரபஞ்சத்தை பார்க்குறோம் அப்படின்னா, எந்த பக்கம் பார்க்குறோமோ அந்த இடத்த நமக்கு கொடுக்கறது. இதுதான் சிமுலேஷன். அதுதான் கம்ப்யூட்டரில் நம்ம டிஃபைன் பண்ணுற சிமுலேஷன். இப்போ இயற்கைக்கு இது அப்ளை ஆகுமா? அப்ளை ஆனால், அதாவது இயற்கைக்கு ஒரு கணிதம் இருந்தால் அப்போ இயற்கையும் ஸ்டிமுலேஷன் ஆகிடுது. இயற்கைக்கு ஒரு கணிதம் இருக்கிறதா என்ற கேள்விக்கு முதல் பதில் ரொம்ப காலம் முன்னாடி டாவின்சி காலத்திலேயே இந்த மாதிரி எல்லாமே ஒரு கோல்டன் ரேஷியோ, ஃபிபனாஷி சீரியஸ் அப்படிங்கிறத வச்சு தான் உயிரினங்களே வளர்கிறது. அதாவது அது என்னன்னா 0, 1, 2, 3, 5 அப்படி போகும். 1ஐயும் 2ஐயும் கூட்டினா 3, 3ஐயும் 5ஐயும் கூட்டினா அடுத்தது 8, 8ஐயும் 5ஐயும் கூட்டினா 13. இதுக்கு பேர் தான் ஃபிபனாஷி சீரியஸ். இந்த சீக்வன்ஸில் எது போனாலும் அதுதான் அது ஒரு ஸ்பைரல் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் கோல்டன் ரேஷியோன்னுவாங்க. அதுதான் அழகாக இருக்கும், அதுதான் வளரும், அதுதான் உங்களை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு எல்லாமே பார்க்குற காட்சி அவ்வளோ அழகாக இருக்குன்னா, ஃபோட்டோகிராஃபி, இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர் எல்லாத்தையும் அந்த ஃபிபனாஷி இது கோல்டன் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சரி, ஓகே, உயிரினங்களில் இருக்குது மேத்தமெட்டிக்ஸ், இயற்கையில் இருக்கான்னா இயற்கையிலையும் இருக்குது. இந்த ஆலன் டியூரிங் அப்படின்ட்டு ஒரு விஞ்ஞானி, அவர் இந்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஃப்ராக்டல்ஸ் இன் நேச்சர் அப்படின்னு கண்டுபிடிச்சார். அந்த பீரியட்லாம் கண்டுபிடிச்சிருக்கு. அதுக்கு என்னன்னா, ஃப்ராக்டல்ஸுங்கிறது நத்திங் பட் நீங்கள் பார்க்குற எல்லாமே ஒரு மாதிரி ரெப்பிட்டிஷன் ஆகிட்டே இருக்கும். இந்த ரெப்பிட்டிஷனுங்கிறது என்ன அப்படின்னா, இங்கேருந்து ஒரு இதை அளக்கிறோம். அந்த அளக்கிற இதை இப்போ மெட்ராஸ்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பீச் எல்லை கோட்டை எடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த எல்லையிலே அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா நேராக போனால் 300 கிலோமீட்டர், 500, 600 கிலோமீட்டர் கன்னியாகுமரி. இதுதான் எல்லைக்கோடு. ஓகேயா? ஆனால் இந்த எல்லைக்கோட்டை நீங்கள் முனையில் 800லேருந்து உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு பாறையாக நான் சுற்றி 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 போகணுன்னு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, நான் மெதுவாக எவ்வளோ வேகமாக போனாலும் நான் அப்படியே எல்லாத்தையும் கவர் பண்ணணும். ஒரு எறும்பு கவர் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளோ நேரம் எடுக்கும் ஒரு எறும்பு போய் சேருவதற்கு? ஆனால் அந்த எறும்பு எல்லா நுனியும் தொடும். மனுஷன் பார்க்கறது அப்படி இல்லை. அது ஒவ்வொரு நுனியாக ஒவ்வொரு மில்லிமீட்டராக தொட்டுக்கிட்டே போகும்போது அது 600 கிலோமீட்டர் இருக்காது, அது 6 லட்சம் கிலோமீட்டர் அதோடைய கணக்குப்படி. இதுதான் ஃப்ராக்டல்ஸ். அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஒரு பெருசு சின்னது ரிப்பீட் ஆகும், சின்னது இன்னும் ரிப்பீட் ஆகும். இது எங்கே பார்த்தாலும் இயற்கையில் இது இருக்கிறது. ஃப்ராக்டல்ஸ், தேர் ஆர் ஃப்ராக்டல்ஸ் இன் நேச்சர். ஒவ்வொரு இடத்துலையும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே கணிதத்தில் நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது இதுதான், அப்போ இது சிமுலேஷன் ஆகிடுகிறது. இதுதான் அறிவியல் பூர்வமாக சிமுலேஷனுக்கு அடுத்த இது. மூன்றாவது, நான் சொன்னேன், ஒளியின் வேகத்தை மிஞ்ச முடியாது. மணிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் அப்படிங்கிற இதுவும் ஒரு ப்ரூஃப். இப்படி இருக்கும்பொழுது நாம் என்னன்னா, இப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எதெல்லாம் நம்மளால் உள்வாங்க முடியவில்லை, இல்லை இது பண்ண முடியவில்லை அப்படின்னா, அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு அதர் திங் இஸ் ஹேப்பனிங். இதை இப்போ உதாரணத்துக்கு காலத்திலேயே இப்போ நம்ம தஞ்சாவூர் கோவில் பார்க்குறோம். இதெல்லாம் நிஜமாவே கட்ட முடியுமா? இப்படி ஒரு இயற்கை அதிசயத்தை அந்த காலத்தில் ராஜராஜ சோழன் போன்ற மன்னர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அந்த தஞ்சாவூர் கோவில் கட்டினதே மனித சக்தி மீறின ஒரு ஏலியன்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இல்லை எங்கிருந்தும் அவருக்கு ஹெல்ப் கிடைச்சிருக்கு, அந்த மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க. அது உண்மையா என்று கூட நம்ம, ஏன்னா அவ்வளவு கணிதங்கள் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கணிதம் இன்னைக்கு நேற்றுக்கு வரலை. ஈவன் நான் இப்போ சொன்ன அந்த கோல்டன் ரேஷியோவாக இருக்கட்டும், வாட் எவர் இட் மேபி, எல்லாமே அப்பொழுது ஒரு எஜுகேஷன் இன்ஜினியரிங் என்று
இவர்களெல்லாம் கேள்விப்படாத காலத்தில் தஞ்சாவூர் கோவில் என்பது அவ்வளவு இன்ஜினியரிங் ப்ரெசிஷனில் பண்ணியிருக்காங்க. நான் ரீசெண்டாக டிஸ்கவரி சேனலில் ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று பார்த்தேன். அதில் வந்து கிட்டத்தட்ட 2 நிமிஷம் ஓடுற ஒரு காட்சி. அந்த மேலே அந்த கோவிலில் அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரே கல் அதை வைப்பதற்கு பக்கத்து கிராமத்துலேருந்து ஒரு ரேம்ப் போட்டு கொண்டு வந்து வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் தெரியல, இதை வச்சு ஒரு பெரிய படமே எடுக்கலாம், ஆனால் நம்ம எடுக்கல. அவன் எடுத்துக்காங்க டிஸ்கவரியில். அப்படி எடுத்து நான் அந்த படத்தை அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டேன். அதுக்காக யானைகளை கொண்டு வந்து செக் பண்ணுறாங்க அந்த ரேம்பில் போகுதான்ட்டு. கடைசியில் அது போகுது, அந்த ரேம்ப் பர்டிகுலர் ஆங்கிள் அப்படி போகும்போது யானை போகுது. அந்த யானையை தூக்க முடியலைங்க, அதை பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் சரி. அதாவது ஒரு 2 மணி நிமிஷம் காட்சிக்கு அவங்க அப்படி ஒரு பிரமாதமான ஒரு படம் எடுத்து கணிதப்படி இது சாத்தியம், ஒரு ரேம்ப் ஒன்று போட்டு பல கிலோமீட்டர் தள்ளி அந்த ரேம்பில் யானையை வச்சு எடுத்து கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள். இது அது மட்டும் இல்லை, அங்கே சுற்றி அந்த தண்ணீர் அமைக்கப்பட்டது, அந்த எல்லாமே ஒரு பர்ஃபெக்ட். ஈவன் அங்கோர்வத் கோவில் இதுக்கு சேலஞ்ச் பண்ணுற மாதிரி சோழர்கள் கட்டியது தான் கம்போடியாவில் இருக்கிற அங்கோர்வத் டெம்பிள். அங்கோர்வத் டெம்பிளை பற்றி நான் சொல்லிட்டு இருந்தால் ப்ரூவே ஆகிடும். அது வந்து சான்ஸே இல்லை. இன்றைக்கி இருக்கிற இன்ஜினியரிங், இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு, இன்றைக்கி இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் வச்சு கூட நீங்கள் உங்களால் அங்கோர்வட் தஞ்சாவூர் கோவில் போன்ற கட்டிடங்களை கட்ட முடியாது. அப்படி என்றால் எப்படி அது சாத்தியமானது? 10th செஞ்சுரியில் எப்படி சாத்தியமானது? இன்னும் காலத்தை தாண்டி நின்றுட்டுருக்கு. இதுக்கு காரணம் கண்டிப்பாக சிமுலேஷனில் வந்து ஒரு சில இடங்கள் மட்டும்தான் நான் கவனிக்க வேண்டும், மீதி இடங்களை கவனிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. இது வந்து நம்ம பார்க்குற எல்லாமே கண்கள் பதிவு செய்யாது. ஒரு சில நமக்கு எது தேவையோ அது மாதிரி காலத்திலும் இதுதான் ஒர்த், இந்த இடம்தான் தேவை, இந்த இடத்தை தான் சிமுலேஷன் நாம் செய்ய வேண்டும். அதாவது ராஜராஜ சோழன் காலத்தையும் ராஜேந்திர சோழன் காலத்தையும் மட்டும்தான் சிமுலேஷனில் நாம் பதிக்க வேண்டும் என்று கூட ஒரு காலத்தில் ஏற்பட்ட சிமுலேஷன். ஏன்னா அதில் அப்படி ஒரு மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது. இது நான் சொல்ல வரேன். நான் வந்து இன்னும் சொல்ல போனால் அடுத்தது வந்து எப்படி வந்து நீங்கள் சயின்டிஃபிக்காக மட்டும் இல்லை, ஈவன் நாம் பார்க்குற காட்சி, நாம் பார்க்குற மீட் பண்ணுற ஒவ்வொரு நபர், நீங்கள் வந்து ஒரு சிமுலேஷனாக என்ன ஒருத்தர் பார்க்குறோம், அவரை பற்றி நீங்கள் பார்க்குற வரைக்கும் அவர் அவ்வளோதான். ஹீஸ் இது இப்போ ராஜேஷ் சத்யா என்ன பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் அதை பற்றி ரொம்ப ஆர்வமாக பார்க்க தான் அவர் ஒரு நபர், அவர் இது படிச்சிருக்கார், அவர் வீடு இங்கே இருக்குது, அவரை சுற்றி இத்தனை பேர் இருக்காங்க, அவர் நிஜமான ஒரு மனிதர். அதுவரை ஒரு பிம்பம், அவ்வளவுதான். எப்போ நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கப்புறம் தான் வந்து அவங்கள பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிரெயினில் நியூரானில் டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து உங்கள் நினைவுகளில் ஏறுகிறார். அவர் தெரியலை அப்படின்னா அவரை பற்றி நினைவுகளே இருக்காது. இப்போ எத்தனையோ பேர் இருந்தாலும் அவங்களாம் ஜஸ்ட் நம்ம பிரெயினில் இருக்கிற நினைவுகள். இது எம்ஜிஆர்னு ஒருத்தர் இருந்தார், உங்களை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆரை பற்றி நினைவு இருக்கிறது, ஜெயலலிதாவை பற்றி நினைவு இருக்கிறது, உங்கள் தாத்தாவை பற்றிய நினைவு இருக்கிறது, ராஜராஜ சோழனை பற்றிய நினைவு எத்தனை வருஷம் கழிச்சுட்டு இருக்காருன்னா அதுக்கு காரணம் அந்த கோவில். அப்போது சிமுலேஷனில் ஏதோ ஒன்று நடக்கிறதோ என்ற ப்ரூஃப் இந்த நமக்கு நம்மளுடைய பிரெயின், அதாவது நம்மளுடைய மூளை தான் அது ஒரு ஆதாரம். ஏன்னா மைக்ரோகாசம், வாட் இஸ் தட்? அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில் இருக்கிறது, அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில் இருக்கிறது. அதாவது மேக்ரோகாசம் தான் மைக்ரோகாசம். ஸ்பேஸ் எல்லாமே வந்து எல்லாம், ஈவன் சோலார் சிஸ்டம் ஆரம்பிச்சு அத்தனை எப்படி இயங்குதோ அதே மாதிரி தான் நம்ம பாடியும் இயங்கிட்டு இருக்கு. அப்போது நம்ம பிரெயினே வந்து ஒரு யூனிவர்ஸ். அப்படி அதுக்குள்ள வந்து எந்த நமக்கு ஏற்பட ஒவ்வொரு அனுபவங்கள் தான் நமக்கு என்ன சொல்வது, ரியாலிட்டி. ஓகேயா, நமக்கு ஏற்படுற அனுபவம் தான் ரியாலிட்டி. நமக்கு அந்த அனுபவம் ஏற்படல, அது ரியாலிட்டியே கிடையாது. அப்போ அது ஒரு சிமுலேஷனாக இருக்க வாய்ப்புகள் தான் மிக அதிகம். அதற்காகத்தான் நான் இப்போ தஞ்சாவூர் கோவிலையும் ராஜராஜ சோழனை பற்றியும் அவங்களுக்கு எளிதாக புரிய வேண்டும் என்பதற்காக விளக்கினேன். மிகவும் நன்றி. தேங்க்யூ. அடுத்த பதிவில் பார்க்கலாம் தொடர்ந்து.